ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். சேலஞ்ச் அப்படின்னோடனே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட், ஹெவியான ஒர்க் அவுட் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலையா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்புறம் நிறைய ஹை ப்ரோட்டீன் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை குறைக்கணும் அப்படின்னாலே முக்கால்வாசி டயட்னால் மட்டும்தான் நம்மளோட உடம்பை குறைக்க முடியும். கால்வாசி மட்டும் எக்ஸசைஸ் பண்ணால் போதும். அதுவும் ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒர்க் அவுட் ஆனது டயட் தான். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். டயட் அப்படின்னாலே பயப்படாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்லாம் கிடையாது. இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே அக்செப்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சதுமே நீங்கள் டீ காஃபி குடிக்கிற நபராக இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கட் பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிச்சதுமே டீ காஃபி குடிக்கிறது நம்ம உடம்புக்குமே நல்லது கிடையாது. இல்லை மார்னிங் எனக்கு சூடாக ஏதாச்சும் உள்ளே போனால் தான் வேலையே எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறது, வெது வெதுப்பான தண்ணியில் லைட்டாக லெமனை புழிஞ்சு குடிக்கிறது, அதுவும் இல்லையா பச்சை தண்ணி குடிங்க. நீங்கள் தண்ணியை எப்படி குடித்தாலும் சரிதான், ஆனால் காலையில் தண்ணி குடிங்க. வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கட்டும், இல்லை இந்த லெமன் வாட்டராக இருக்கட்டும், சியா சீட்ஸ் வச்சு பண்ணுற அந்த தண்ணியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வயிற்றுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது தண்ணி தான். நீங்கள் குடிக்க வேண்டியது தண்ணி தான். ஸோ காலையில் எந்திரிச்சதுமே வெது வெதுப்பாக தண்ணி குடிங்க. ஒரு 100 ml இருந்து 200 ml அளவுக்கு தண்ணி குடிங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க இல்லையா, ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு தண்ணி குடிங்க. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட பாருங்கள். ஒரு 8 மணிக்குள்ளே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுங்க. ஸோ காலையில் நீங்கள் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வெள்ளை அரிசியில் பண்ண இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக மில்லட்ஸில் பண்ண இட்லி, தோசை, பொங்கல் அதே சாப்பிடுங்க. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கலே சாப்பிடுங்க. எனக்கு அதுதான் பிடிக்கும், அதுதான் எனக்கு வேணும் மார்னிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை அரிசிக்கு பதிலாக மில்லட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே நீங்கள் 4 இட்லி 4 தோசை அந்த மாதிரி சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த 4 2 ஆக்குங்க. 2 இட்லி மட்டுமே போதும். அது கூட சாம்பார் வச்சு சட்னி வச்சு சாப்பிடுங்க. 2 இட்லி எனக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 இட்லி கூட ஒரு சின்ன கப்பில் சுண்டல் வேக வச்சு சாப்பிடுங்க. இல்லை கீரை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் இல்லைன்னா 2 முட்டையை பாயில் பண்ணி அதை சாப்பிடுங்க. இட்லியாக இருந்தால் 2 போதும், தோசையாக இருந்தால் 2 போதும். அது கூட ஏதாச்சும் பொரியல் மாதிரியோ இல்லை சுண்டல் மாதிரியோ இல்லை முட்டை வேக வச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. மில்லட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய 20 விதமான வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் மில்லட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய இட்லி, தோசை அப்படின்னு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். மேலே இங்கே டேகும் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின்னும் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களோட காஃபியை நீங்கள் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு இப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 9:30 10 மணி போல் ஒரு சின்ன கப்பில் இவ்வளோ தான் இருக்கணும், 50 ml அளவு இருக்கிற ஒரு டம்ளரில் உங்களோட காஃபியை நீங்கள் சாப்பிடுங்க. அதுவும் சர்க்கரை கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. யூஸ்வலாக நீங்கள் 1 ஸ்பூன் சர்க்கரை போடுவீங்க, இவ்வளோ பெரிய டம்ளரில் காஃபி குடிப்பீங்க அப்படின்னா அதை அந்த டம்ளரை பாதியாக ஆக்குங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த சர்க்கரையும் கம்மி பண்ணுங்க, பாதியாக ஆக்குங்க. ஸோ அதுவே போதும். கம்ப்ளீட்டாக டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை. அளவை கம்மி பண்ணிக்கோங்க, சர்க்கரையை கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டீ காஃபி கூட பிஸ்கெட் சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது, ஸோ காஃபி கூட அப்படின்னு எதுவும் பண்ணாதீங்க. காஃபி அப்படின்னா காஃபி மட்டுமே போதும். இல்லை எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னா ரொம்ப சூப்பர். நீங்கள் அந்த டைமில் ஒரு 10 மணி போல் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஒரு 4-5 பிஸ்தா சாப்பிட்றது, பாதாம் சாப்பிட்றது, அப்புறம் இந்த அத்திப்பழம் சாப்பிட்றது, 2 டேட் சாப்பிடுங்க. ஏதாச்சும் ஒரு பனானாவோ இல்லை அந்த சீசனுக்கு என்ன கிடைக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள்
அந்த டைமில் எடுத்துக்கலாம். ஒன்று காஃபி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று. ஆனால் காஃபி கூட அப்படின்னா எதையும் டிப் பண்ணி சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்குமே வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பழகி வச்சுருப்போம், நிறைய வெள்ளை சாதம், அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைட் டிஷ் அப்படின்னாலே தொட்டுக்கிறது அப்படின்னாலே கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. உங்களோட லஞ்ச் பிளேட்டில் வந்து சாதம் நீங்கள் இவ்வளோ சாப்பிடுவீங்க அப்படின்னா அதில் இருந்து கொஞ்சம், அதாவது பாதி அளவை கட் பண்ணிடுங்க. அந்த சாதம் நமக்கு வேணாம். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு சாதத்தை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. சாதம் கொஞ்சமாக இருந்தால் போதும். சைட் டிஷ் வந்து நிறைய வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் வந்து கீரை பொரியல் சேர்த்துக்கோங்க. கீரை கூட்டாவோ கீரை பொரியலாவோ சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சாப்பிடுங்க. உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா வேறு ஏதாச்சும் பொரியல் வச்சு ஒரு 2-3 சைட் டிஷ் வச்சு, நிறைய சைட் டிஷ் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சாதம் வச்சு சாப்பிடுங்க. எனக்கு வந்து 2-3 சைட் டிஷ் எல்லாம் பண்ண முடியாது, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சைட் டிஷ்ஷே போதும். ஒரு சைட் டிஷ் பண்ணாலுமே அதை நிறைய பண்ணுங்க. சைட் டிஷ் வந்து நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற லஞ்ச்லேயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ அந்த ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கணும். அதனால் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து லஞ்ச் ரெசிபியும் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கண்டிப்பாக எல்லோரும் காஃபி குடிப்போம். நானும் குடிப்பேன். சின்ன டம்ளரில் தான் குடிப்பேன். உங்களுக்கு காஃபி அந்த டைமில் குடிக்கணுன்னா குடிச்சிக்கோங்க. இல்லை லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் தேடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், தண்ணி பாட்டில் எப்போவுமே வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு தண்ணி பாட்டில் உங்கள் பக்கத்துலேயும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கிரேவிங்ஸ் ஆகுது, இல்லை பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து தெரியாது, நம்ம தாகத்தினால அந்த பசி ஃபீலிங் வருதா இல்லை நிஜமாகவே பசிக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்க. நீங்கள் தண்ணி குடித்து அந்த கிரேவிங்ஸ், அந்த பசி வந்து அடங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து தண்ணி தாகத்தினால தான் அந்த கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இல்லை தண்ணி குடிச்சும் வந்து எனக்கு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா போய் சாப்பிட்ருங்க. நைட் டின்னருக்கு வந்து ரொம்ப மைல்டாக, இப்போ வந்து நீங்கள் மில்லட்ஸில் வந்து ஏதாச்சும் மாவு அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா காலையில் இட்லி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 2 தோசையில் வந்து நிறைய நெய் போட்டு எண்ணெய் போட்டெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 தோசை சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளே வந்து எண்ணெய் ஊற்றுனா ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே ஆடில் வர்ற மாதிரி நல்லா எண்ணெய் போட்டு செய்வோம். அதே ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தோசைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும். உங்களுக்கு எண்ணெய் வேணும் ஆனால் ரொம்ப எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ப்ராடக்ட்டில் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடாதீங்க. தோசை அப்படின்னா 2 போதும், இட்லினாலும் 2 போதும். இல்லை இட்லி தோசை தவிர்த்து ஏதாச்சும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுண்டல் சாப்பிடுங்க. வேக வச்ச சுண்டல் சாப்பிடுங்க. அது லைட்டாக தாளித்து, உங்களுக்கு காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த மிளகாய் பொடியெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சூப் குடிக்கலாம், அது ரொம்ப மைல்டாக இருக்கும். அதுவும் இல்லைன்னா சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நைட் டின்னருக்கு மோஸ்ட்லி உங்களால் எந்த அளவுக்கு லைட் ஃபுட்டாக எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு லைட்டாக எடுத்துக்கோங்க. 8 மணிக்குள்ளே உங்களோட டின்னரை முடிச்சிடுங்க. ஸோ மார்னிங் 8லேருந்து நைட் 8க்குள்ளே உங்களோட அந்த ஈட்டிங் விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. 8 அப்படின்னா 8 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிடவே உட்காரக்கூடாது. ஏன்னா 8 மணிக்கு உட்காந்தா 8:30 9 அப்படின்னு மெதுவாக லேட் ஆயிரும். ஸோ 8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு அப்புறம் மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும், நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. இது ஒரு சின்ன ஃபாஸ்டிங் மாதிரி. ஸோ இந்த ஃபாஸ்டிங் பண்ணுறனால ரொம்ப யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது இல்லையா? யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். நைட் சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மார்னிங் 8 மணிக்கு சாப்பிட்றது தான் இல்லையா? நிச்சயமாக யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. இதை வந்து உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இது கூடவே சேர்த்து நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ வந்து நைட் சாப்பிட்டீங்க இல்லையா? நைட்டோ இல்லை காலையிலையோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா பிரிஸ்காக வாக் பண்ணுறீங்க. வாக்கிங் தான், ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் நான் சொல்லலை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஸ்கிப்பிங் கூட பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும்
தினமுமே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். இந்த 10 நாளும் ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ண முடியாது, என்னால் குதிக்க முடியாது, கால் வலிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக் பண்ணுங்கள். வாக்கிங் போக முடியாது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, ரோட்டில் வந்து நிறைய நாய் இருக்குது, நான் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே நைட் 10 மணி ஆகிடும், அதுக்கப்புறம் எங்கே வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த டியூராஃபிட்டோட வாக்கிங் பேடு தான். இது வாக்கிங் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே ரோலர் இருக்கிறனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக இதை மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். இந்த பாஸ் பட்டன் மாதிரி இருக்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாக்கிங் பேடு வந்து நடக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு ஸ்லோவாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு தேவையோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நீங்கள் மேனுவலாகவும் மாற்றிக்கலாம். அந்த ரிமோட்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். 8 கிலோமீட்டர் ஸ்பீடு அளவுக்கு அவங்க வந்து ஸ்பீட் லெவல் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து மேக்ஸிமமாக 4க்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப ஸ்பீடாக போகும், 4லேயும் வந்து பயங்கர ஸ்பீடாக போகும். இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கும். 4ஆம் நம்பர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு இது ஓடும். நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படின்னா இந்த பாஸ் பட்டனை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்பீடில் நடந்துகிட்டே இருந்தாலும் சரி, பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மெதுவாக குறைஞ்ச ஸ்டாப் ஆகும். உடனே ஸ்டாப் ஆகாது, மெதுவாக குறைஞ்சு தான் ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராமோ இல்லை நாங்கள் போன டூர் விலாகோ இல்லை எனக்கு பிடிச்ச பாட்டோ ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு கேட்டுக்கிட்டே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஜாலியாக வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த பட்டனில் எம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைமிங் காட்டும். அங்கே டைம்னு இருக்குது பாருங்கள். இந்த டைமை நீங்கள் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் கூடும், மைனஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் குறையும். 1/2 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு டைம் செட் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ், நான் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நடக்கணும், 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, அப்புறம் 2-3 கிலோமீட்டர், இந்த மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் நான் நடக்கணுமோ அது கூட நான் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் எம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேலரிஸ், நான் எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணணும், 100 200 அப்படின்னு எனக்கு எவ்வளோ பேர்ன் பண்ணணுமோ அதை நான் செட் பண்ணிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். டேக் ப்ராடக்ட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எந்த எக்ஸ்கியூஸும் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமாச்சு நம்ம நல்லா பிரிஸ்காக வாக் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதனால் உங்களால் எந்த டைம் உங்களுக்கு வந்து செட் ஆகுமோ அந்த டைமில் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நடங்க. அதே மாதிரி இந்த 10 நாளுமே வந்து அவுட் சைட் ஃபுட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது, ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கெட்டில் வைக்கிற அந்த பன்னு, ப்ரெட்டு, பிஸ்கெட், இந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அவுட் சைட் ஃபுட் எதுவுமே சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு நீங்கள் 3 லிட்டர் எண்ணெய் வாங்குகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 2-2.5 லிட்டர் அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அதுவே போதும். எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக செலவு பண்ண பாருங்கள். அதே மாதிரி நம்மளில் வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். சாதம் வந்து செஞ்சு வச்சுருவோம், எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு செஞ்சு வச்சுருவோம். ஆனால் வந்து ஒரு நாள் வந்து காலி ஆகிருக்கும், ஒரு நாள் வந்து அப்படியே இருந்திருக்கும். எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும், அரிசி என்ன விலை விற்கிது, நம்மளே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி முடியாமல் நமக்குள்ளே வந்து நம்மளே வந்து திணிச்சிட்ருப்போம். அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக கம்மியாக சமைச்சிட்டு போங்களேன். 10 அப்படின்னாலும் பரவாயில்ல, வெள்ளை சோறை வந்து ஜாஸ்தியாக்கிட்டு அது காலி பண்ணுறதுக்காக நம்ம வயிற்றுல போட்டு நம்ம வந்து திணிச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி 3 வேளையுமே வந்து வெள்ளை அரிசியில் பண்ண அந்த இட்லி, தோசை, பொங்கல், சாதம் அப்படின்னு நிறைய அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக மார்னிங் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மில்லட்ஸ் சேர்த்துக்க பாருங்கள், அதான் வந்து உடம்புக்கும் நல்லது. வெள்ளை அரிசியாக முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து வெள்ளை அரிசியில்
ப்ரோட்டீனே கிடையாதா, ஃபைபரே கிடையாதா அப்படின்னா, நீங்கள் மில்லட்ஸையும் வெள்ளை ரைஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கேலரிஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மில்லட்ஸில் தான் ப்ரோட்டீனும் ஃபைபரும் ஜாஸ்தியாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது வெள்ளை அரிசியில் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் தினமும் மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் மில்லட்ஸ் சேர்த்துக்க பாருங்கள். இதெல்லாம் பண்ணால் 10 நாளில் வெயிட் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது தான். ஆனால் உங்கள் உடம்பு வந்து நீங்கள் நல்லா ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பு ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. இனி எதுக்கு வெயிட்டிங்? உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.